ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த மீஷோவில் வாங்கியிருக்கக்கூடிய மோல்டு வச்சு தான் நம்ம சாக்லேட் ஊற்றி எப்படி வருது டிசைன்ஸுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு சாக்லேட்டை நல்லாவே மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இதுலேயும் ஒரு ஸ்கூப் போட்டு ஈவனாக வர அளவுக்கு நம்ம போர் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நீங்கள் எடுத்துருங்க வெளியில். இல்லைன்னா சாக்லேட் பார்க்க அன்ஈவனாக இருக்கும். ஸோ ஈவன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இதே மாதிரி இந்த லெட்டர் இதுவுமே வாங்கியிருந்தேன், ஆன்லைனில் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதோட அன்பாக்சிங் வீடியோவுமே நான் போட்டிருந்தேன். இதுவுமே எப்படி வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம். கண்டிப்பாக சூப்பராகவே வரும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கஸ்டமர் ஒருத்தங்க நேம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்களோட நேம் தான் இந்த சாக்லேட் மோல்டு யூஸ் பண்ணி பண்ணலான்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மோல்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாகவே சாக்லேட் மேலே நேம் எழுத தெரியல அப்படின்னா இந்த மாதிரி மோல்டு யூஸ் பண்ணி பண்ணலாம். ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் பார்க்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அன்ஈவனாக இருக்கிறது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த சாக்லேட் மோல்டில் ஏன் ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எப்பயுமே டஸ்ட் பண்ணி விடுவேன். அது அந்த மாதிரி பண்ணி பழகிட்டேன். ஸோ உங்களுக்கு வேணாலும் நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு. 10 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் அழகாக டிமோல்டு பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பராகவும் ஈஸியாகவும் வந்துச்சு. கண்டிப்பாக ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். லெட்டருமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே வந்திருக்கு பாருங்கள். ஒரு லெட்டருமே எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி